அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மரையின் சேனல். இந்த 2026ல எதிர்பார்க்கப்பட்ட படம் தான் பராசக்தி. ஸோ அந்த படம் வந்து நேத்திக்கு பொங்கலுக்கு முன்னிட்டு நேத்திக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஜனநாயகன் வர மாரி இருந்தது. கடைசி நேரத்துல அந்த சென்சார் சர்டிஃபிகேட் பிரச்சனையினால அந்த படத்தோட ரிலீஸ் வந்து தள்ளி போயிடுச்சு. இந்த படம் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அது ஏன்றது நான் ரிவ்யூல சொல்றேன். நான் ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை என்னன்னா 1959 காலகட்டங்கள்ல தமிழ்நாட்டுல வந்து ஹிந்தி வந்து அதிகமா டாமினேஷன் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா 1965ல் உச்சகட்டமா ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்லாம் வந்து ஹிந்தியில தான் எழுதணும். மணி ஆர்டர்லாம் வந்து ஹிந்தியில தான் இருக்கும். அதெல்லாம் ஃபீல் பண்ணணும்னு சொல்லி ஏகப்பட்ட ஹிந்தி தமிழ்நாட்டில் அதிகப்படுத்துகிற மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் நடக்கும். மத்திய அரசாங்கத்துலேருந்து பண்ணாலும் தமிழ்நாட்டிலேருந்து மாணவர் படை, புறநானூற்று படைன்னு சொல்லி ஒரு படை கிளம்பி அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரயில் மறியல் போராட்டம், ரயில் எரிப்பு போராட்டம் அந்த மாதிரியான முறைகள்லாம் கையில் எடுத்துட்டு அவங்க நம்ம தமிழ் மொழியை காக்கிறதுக்காக மொழிப்போரில் ஈடுபடுறதுக்கு களத்தில் இறங்குறாங்க. ஸோ அந்த புறநானூற்று படையில் ஒரு தலைமை தாங்கி நடத்துகிறவர் தான் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள். ஸோ அவர் வந்து இந்த இந்த ஒரு மாணவர் படைகள்லாம் திரட்டிக்கிட்டு அது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது உயிரிழப்புகள்லாம் வருது இந்த மாணவர்கள் மத்தியில். அவரோட குழுவை சேர்ந்த புறநானூற்று படையை சேர்ந்தவங்களே ஒரு இந்தியா ஃபுல்லாக வெஸ்ட் பெங்கால், அப்புறம் கேரளா, ஆந்திரா அப்படி எல்லா ஊர்லேயும் சேர்ந்த கர்நாடகா எல்லா ஊர்லேயும் சேர்ந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு கோடு வேர்டு சொல்லி மணி ஆர்டர் அமைச்சு அதில் கோடு வேர்டில் நிரப்பி பார்லி மல்லியில் எழுதி அது யாராலையும் தெரியாத மாதிரி கோடு வேர்டில் ஃபில் பண்ணி மணி ஆர்டர் அமைச்சு எல்லாரையும் ஒன்று திரட்டி எங்கெங்கெல்லாம் வந்து அரசியல்வாதிகள், தலைவர்கள், அந்த அமைச்சர்கள் மாதிரியான வரவங்களெல்லாம் எதிர்ப்பு கருப்பு கொடி காமிக்கிறது மாதிரியான இயக்கங்களை முன்னெடுத்துக்கிட்டு வராரு சிவகார்த்திகேயன் அவர்கள். அதுல இருந்து சில உயிரிழப்புகள் அரசாங்க தரப்புல இருந்து நடவடிக்கை எடுக்கும்போது ஏற்படுது. ஸோ இதனால சிவகார்த்திகேயன் அவர்கள் மன வெறுத்து போயிடுறாரு. அவரு ஒரே தம்பியை வந்து நல்லா படிக்க வைக்கணும், இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும்னு சொல்லி காலேஜ் சேர்த்து அவரும் வந்து ஒரு கட்டத்தில் இவங்களோட புறநானூற்று படையில இணையிற மாதிரி ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல சிவகார்த்திகேயன் அவர்கள் லைஃப்லையும் அதர்வா அவர்கள் லைஃப்லையும் அண்ணன் தம்பியான இவங்க 2 பேர் லைஃப்பையும் புரட்டி போடுற அளவுல சம்பவங்கள்லாம் நடக்குது. கடைசியில மொழிப்போர் பிரச்சனை என்ன நடந்தது, இவங்க 2 பேருக்கும் உயிருக்கு ஆபத்து நடந்ததா இல்லையா, மொழிப்போர்ல வந்து இவங்க ஜெயிச்சாங்களா இல்லைன்னா அது அந்த நடவடிக்கைகள்லாம் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது ஒரு நல்ல ஒரு கூஸ்பம் மூமெண்ட்ஸாக ஒரு பரபரப்பான ஒரு கிளைமேக்ஸோட சொல்லி மல்டி ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் உள்ள மிக்ஸ் பண்ணி சிறப்பான படமாக கொடுத்துருக்க. அதுதான் பேலன்ஸான மிச்ச கதை வந்து பரபரப்பான ஒரு ஸ்க்ரீன் பிளேல முடியும். நீங்கள் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இதான் படத்தோட ஒன்லைன் அந்த சின்ன ஒரு கதையை பற்றி. இதில் எதையுமே நான் ரிவீல் பண்ணல. ஸோ படம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ ஸ்க்ரீன் பிளே வந்து நல்ல தரமாகவே பண்ணியிருக்காங்க. படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் எனக்கு எப்படி கனெக்ட் ஆச்சுன்னா, நான் படித்த கல்லூரியில் தான் இந்த படத்தோட நிறைய காட்சிகள் எடுத்திருக்காங்க. சென்னை பச்சைப்பன் கல்லூரியில். அதுவும் நான் படித்த அதே கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டை பற்றி வரும் ஆரம்பத்தில். நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அது எதனால் அந்த கனெக்ட்ன்றது. கூஸ்பம் மூமெண்ட்ஸு அது நல்லாவே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ரியலாகவே காலேஜுக்குள்ளே போய் எடுத்திருந்தாங்க. அதனால எனக்கு நாஸ்டாலஜிக் ஃபீலிங்லாம் வந்தது. நல்லா இருந்தது அந்த மூமெண்ட்ஸ் படத்தில் பார்க்கும்போது. அது இல்லாமல் இந்த ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சீனே வேறு லெவலாக மாஸ் பண்ணியிருந்தாங்க. பிஜிஎம்லாம் சிறப்பாக பண்ணியிருந்தாரு மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் அவர்கள். ஸோ அது மாதிரி படத்தில் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா சிவகார்த்திகேயன் அவர்கள் தான். அவரோட இந்த படத்தில் வந்து ஷட்லான நடிப்பை வந்து நல்லாவே வெளிப்படுத்தியிருக்காரு. போன வருஷம் வந்து அமரன் பல விருதுகளை குமிச்சுது. நல்ல வரவேற்பும் கிடச்சிது. அதுக்கு சற்றும் குறையாமல் இந்த படமும் நல்லாவே சிறப்பான நடிப்பு கொடுத்துருக்காரு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு. ஷட்லான நடிப்பு, எல்லா ஒரு காமெடி, அப்புறம் ஆக்ஷன், சென்டிமெண்ட், அப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பிரதர் ரோலு, ஒரு ஒரு குழுவுக்கு தலைமை தாங்கிறதுன்னு சொல்லி நல்ல வெயிட்டான ஒரு கதாபாத்திரத்தை வந்து அது உணர்ந்து சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. ஷட்லான நடிப்பு கொடுத்துருக்கு. எந்த இடத்துலையும் மிகையில்லாத நடிப்பு. அவருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அடுத்ததாக முக்கியமான இந்த படத்தில் கவனம் இருக்கிறது ஜெயம் ரவி அவர்கள். அவருக்கு வந்து கிரே ஷெட்யூலில் கேரக்டர் முதல் தடவையாக எப்படி வந்து தனி ஒருவனில் நம்ம அரவிந்த் அவர்கள் பண்ண மாதிரியான கேரக்டர் இதில் அவரும் படத்தில் நல்லா நெயில் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். சிறப்பான நடிப்புனால படத்தில் அவரோட நடிப்பு கண்டிப்பாக இனி இது மாதிரியான கேரக்டர்லாம் நல்லாவே பண்ணுவார். அவர் ஜெயம் ரவி அவர்கள் நம்பி கொடுக்கலான்னு சொல்லி வில்லன் கேரக்டர் வந்து சிறப்பாகவே நம்மளுக்கு பார்த்த உடனே கடுப்பாகிற அளவுக்கு அதை வந்து அவர் கேரக்டர் கொண்டு வந்திருக்காரு. ஜெயம் ரவி அவர்களுக்கு சிறப்பான ஒரு திருப்புமுனையாக அமையும் அந்த படம் கண்டிப்பாக. அது இல்லாமல் படத்தில் முக்கியமான கம்பேக்னு சொல்கிறது அதர்வா அவர்கள். படத்தில் ஒரு கோவக்கார இளைஞர் கேரக்டரை வந்து கிட்டத்தட்ட சத்யா படத்தில் உலகநாயகன் அவர்கள் எப்படி கோவமாக இருப்பான கோவமான இளைஞர் கேரக்டர் பண்ணியிருப்பாரோ அது மாதிரி அதுக்கு ஈக்குவலான கேரக்டர் தான் இதில். எப்போவுமே அடி தடி வெட்டு குத்துன்னு சொல்லி வன்முறை கோவத்திலேயே ஒரு இருக்கிற மாதிரி ஒரு ரகடான டைப்பான கேரக்டரு. அதர்வா நல்லா உள்வாங்கி அவரோட சாக்லேட் பாய் அந்த இமேஜை உடச்சி நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருக்கு நல்ல உணர்ச்சிகரமாக நடிப்பு கொடுத்துருக்காரு. அவருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுங்க. படம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும்.
அது இல்லாம தெலுங்குல சிறந்த நடிகை அறியப்படுற ஸ்ரீலீலா தமிழ்ல வந்து அறிமுகமாயிருக்காங்க. வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய அளவுல சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்க வர சீன்ஸ் தான் படத்துல கொஞ்சம் ஃபீல் குட்டா கொண்டு போகுது. அவங்க வந்து நல்ல துடிப்பான ஒரு காலேஜ் கேர்ள் ரோலு நல்லாவே பண்ணியிருக்காங்க. காலேஜ் கேர்ள் முடிச்சுட்டு அந்த ஆகாசவாணியில வேலை பார்க்குற மாரி ரோலு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரேடியோ ஸ்டேஷன்ல. அவங்க காமெடி, அப்புறம் சென்டிமெண்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதிக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கு. அவங்களும் நல்லா தான் இருக்கு படத்துல. அவங்க வர சீன்ஸ் நல்லா கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் தான் நல்லா இருக்கு. ஸோ அடுத்தது படத்துல சுதா கங்குரா அவர்கள் படத்துல அசல் நடிகர் காளி வெங்கட் அவர்கள் சின்ன ரோல் பண்ணா நல்லா பண்ணியிருக்காரு. அது இல்லாம முக்கியமான கேரக்டர்ல சேத்தன் அவர்கள், அப்புறம் குரு சோமசுந்தரம் இவங்களும் கவனம் இருக்கிறாங்க. அதெல்லாம் படத்துல வந்து முதலமைச்சர் கேரக்டர்ல வர இந்தி நடிகர் யூசுப்ல கூட சூரரை போட்டர்ல கூட வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அவரும் நல்ல கவனம் இருக்கிறாரு. அது இல்லாம படத்துல சின்ன சின்ன கேரக்டர் பண்ண அந்த பாட்டி கேரக்டர்ல ஹீரோ பாட்டி கேரக்டர்ல வர காளி பொண்ணுமா நினைக்கிறேன். அவங்களும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது இல்லாம படத்துல சின்ன சின்ன ரோல் பண்ணவங்களும் சிறப்பா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா ஒரு மலையாளத்துல ஒரு முன்னணி நடிகர் அறியப்படுற ஹீரோ கம் டைரக்டர் இந்த படத்துல ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. அவர் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் கூட. ஒரு மிகப்பெரிய ஹிட் படத்தை கொடுத்தவர். அவர் இந்த படத்துல கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் ஒரு வர சீன் டயலாக் டெலிவரிலாம் வேற லெவலாக இருக்கும். படம் பாருங்க உங்களுக்கு தெரியும். அது இல்லாம தெலுங்கு இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ஹீரோவா அறியப்படுற ஒருத்தரும் இதுல கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க வர ஒரு சீன்ஸ் எல்லாமே படத்தை வேற லெவலுக்கு எலிவேட் பண்ணுது. எல்லாருக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய அளவுல பண்ணியிருக்காங்க. படத்தோட மெயின் பில்லர்னு சொல்லக்கூடிய கேப்டன் ஆஃப் ஷிப்னு சொல்லுவாங்க சினிமால. ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் தான். இந்த படத்துல சுதா கங்கரா அவர்கள் சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இயக்குனர் பாலா அவர்களோட அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் மணிரத்னம் அவர்களோட அசிஸ்டன்ட் அவங்க. அது படத்துல எல்லா சீன்லயும் ஃப்ரேம்லயும் தெரியுது அவங்களோட உழைப்பு இந்த படத்துல. ஏன்னா இந்த படம் பீரியாடிக் ஃபிலிம், அதுக்கேற்ற ஒரு உழைப்பு போட்டிருக்காங்க. மொழிபெயர்ப்பை பத்தி சொல்லக்கூடிய கதைகளை ரொம்பவும் டாக்குமெண்ட்ரியா போயிடாம காமெடி கொஞ்சம் இதெல்லாம் கலந்து ஸ்ரீலீலா கேரக்டர்ல கலந்து நல்லாவே படத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாம பல இடங்கள்ல குஷ்பம் போற அளவுக்கு நல்லாவே இருக்கு. குறிப்பா எங்க கல்லூரியை பத்தி கொண்டு வந்ததுக்கு அவங்க என்னோட பர்சனல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த வரலாறு சொல்லும்போது அந்த கல்லூரி மறக்காம நம்ம சொல்லாம இந்த மொழிப்போரை பத்தி சொல்ல முடியாது. சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அது இல்லாம மொழிப்போரப்போ நடந்த ஒரு போராட்டங்களை நல்லாவே கண் முன்னாடி கொண்டு வந்ததுல அது நல்ல பதிவு ஆவணப்பதிவு மாதிரி கொண்டு வந்ததுல ஒரு சிறப்பான பங்களிப்பு. இந்த படம் கண்டிப்பா பல விருதுகளை பெறும். குறிப்பா சொல்லணும்னா ஆர்ட் டைரக்ஷன், இந்த காஸ்டியூம் டிசைனிங். ஏன்னா அந்த 1965 காலகட்டங்கள்ல அந்த ஃபோன் எப்படி இருந்தது, வீட்டில் அந்த லைட் சுவிட்ச் எல்லாமே அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. கார்ல இருந்து எதுவுமே இந்த காலத்தோட வரக்கூடாது. அது அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ட்ரெயின், அந்த கரியர்ல போடுற ட்ரெயின் எல்லாமே சிறப்பாக கொண்டு வந்திருந்த ஆர்ட் டைரக்ஷன் உழைப்பு அபரிமிதமா இருக்கு. அவங்களுக்கு பாராட்டுகள். அப்புறம் காஸ்டியூம் டிசைன் நல்லா அந்த காலத்துல உள்ள ஹேர் ஸ்டைல், அந்த காலத்துல உள்ள காஸ்டியூம் ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே சிறப்பு பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் கண்டிப்பா விருது கிடைக்கும். நம்ம உறுதியா சொல்லலாம். அது இல்லாம வேற பல விருதுகளும் உலக பட விழாக்கள்ல பெறக்கூடிய தகுதியான படம் தான் இது. படத்துல ரவி கே சந்திரன் அவர்களோட அந்த ஒரு லைட்டிங் வந்து அந்த டோனை கொண்டு வந்தது. 1965ல உள்ள டோனை பல இடங்கள்ல அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டங்கள்ல கொண்டு வருது. காஸ்டியூமும் அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா பெரிய ஃப்ரேம், லாங் ஃப்ரேம்லாம் நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த ஏரியல் ஷாட்ஸ் எல்லாமே வேற லெவலில் பண்ணிட்டு ரவி கே சந்திரன் அவர்களும் பல விருதுகள் வாங்குவார் இந்த படத்துக்கு. மியூசிக் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பிஜிஎம் வந்து வேற லெவலில் தெருக்கி விட்டாரு. ஒரு ஒரு 100வது படம் முத்திரை பதிச்சிட்டாருன்னு சொல்லலாம். பிரகாஷ் குமார் அவர்கள் சிறப்பான படம். அவருக்கும் பல விருதுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பாடல்களும் நல்ல மெலடியாக தான் இருக்கு. அவரோட படத்துல நிறைய மெலடிகள்லாம் போடுவாருன்னு நமக்கு தெரியும். ஏற்கனவே பொல்லாதவன் அது மாதிரியான படங்கள், ஆடுகளம் மாதிரியான படங்கள் எல்லாம் நல்லா மியூசிக் கொடுத்து ஜிவிபி பிரகாஷ்குமார் அவர்கள் அந்த படத்துக்கு 100வது படம் அமைஞ்சது நல்ல வாய்ப்பாக கிடைச்சிருக்கு. ஸோ டைட்டிலும் தீ பரவட்டம்னு சொல்லி சொன்னாங்க. அது படத்துல வேற லெவலாக வந்து பண்ணியிருக்காங்க. படம் வந்து இந்த மொழி போர்ல தியாகிகள் பண்ண அந்த போராட்டங்கள், அவங்க சந்திச்ச போராட்டங்கள், அப்போ இந்த அரசியல் நிகழ்வுகள் எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி நமக்கு தெரியப்படுத்தினதுல ஒரு சிறப்பான படமா இந்த படம் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு வரலாற்று படமா சென்சார்ல வந்து கன்வின்ஸ் பண்ணி தப்பிச்சு வந்தது. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு படமா கொடுத்து எல்லா தரப்பினரும் எல்லா மொழியும் வந்து நம்ம வந்து கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல கருத்தை வெளியிட்டு நல்ல கருத்துள்ள படமா அதை டாக்குமெண்ட்ரி மோட்ல ப்ரீச்சிங்கா சொல்லாம ஒரு மைல்டா சொல்லி எல்லா மொழிக்காரங்களையும் கவர் பண்ணி எல்லா மொழி நடிகரையும் கன்னடத்துல இருந்து தமிழ்ல இருந்து தெலுங்குல இருந்து மலையாள நடிகர்களையும் கொண்டு வந்து பேன் இண்டியா படமா கொண்டு வந்து சேர்த்திருக்க மொத்த டீமுக்கும் நம்ம பாராட்டு தெரிவிச்சு படம் மைனஸே இல்லை. ஆனா சில விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை. என்னன்னா படம் வந்து ஒரே டோன்ல ஒரு ஃபிளாட்டா போற மாதிரியான ஃபீல் வந்திருக்கு. பல சீன்ஸ் ரிப்பீட்டேட்டிவா இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா இது வந்து இந்த மொழி போற வச்சு பண்ணியிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நடுவில் பல காட்சிகளையும் ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தது. இன்னும் பண்ணியிருக்கலாம். அது கொஞ்சம் சென்சார் பிரச்சனைனால பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டை ஏற்றி பண்ணியிருக்கலாம். ஏன்னா சில ஒரு செட்டு மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஒரு சில இடங்கள்ல தெரியுது. குறிப்பாக சொல்லணும்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் வீடெல்லாம் கொஞ்சம் செட்டிங்கிறது கொஞ்சம் அப்புறப்பட்டா தெரியுது. அது கொஞ்சம் நல்லா கவனிச்சு பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தா இன்னும் வேற லெவலுக்கு படம் வந்திருக்கும். மொத்தத்துல அது ஒண்ணு. மத்தபடி லேகிங் இருக்கு. ஒரு 20 நிமிஷமாவது ட்ரிம் பண்ணியிருக்கணும். ஏன்னா படம் ஒரே சப்ஜெக்ட்னால போறதால ஒரு 15 நிமிஷம் கத்தரி போட்டிருந்தா செகண்ட் ஹாஃப்ல
நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல் கட்லாம் வேற லெவலா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து அப்பயே இன்டர்கோட்லயே நமக்கு பாதி படம் தெரிஞ்சு போச்சு. இப்படி தான் போகும்ன்ட்டு. கிளைமாக்ஸ் நோக்கி போய்க்கிட்டு இருக்குது தான் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுது. 15 நிமிஷம் கட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா இருக்கும். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு சில ரத்தம் தெரிக்கிற காட்சிய தவிர மொத்தமா ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். யுஎஸ்-16 குடுத்துருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து கண்டிப்பா அந்த 80ஸ் கிட்ஸ், 90ஸ் கிட்ஸ் கண்டிப்பா கனெக்ட் ஆகும். இப்ப ஜென் ஸெட்க்கு எப்படி கனெக்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. நீங்க படம் பாருங்க. ஆனா மத்தபடி போர் அடிக்காம போகுது. இந்த பொங்கலை கொண்டாடக்கூடிய அளவுல ஒரு சிறப்பான படமா வந்திருக்கு. எந்த இடத்துலயும் இல்ல ரொம்பலாம் போர் அடிக்கல. கொஞ்சம் சின்ன லேகிங் தான். அது கூட படத்தோட மூவ்மெண்ட்ல தெரியாது. பாடல்களும் வந்து நல்லாவே இருக்கு. ஸோ மொத்த குழுவும் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். நம்மள பொறுத்தவரைக்கும் வெர்டிக்ட் என்னன்னா, கண்டிப்பா தியேட்டர்ல அந்த ஒரு அட்மாஸ்பியர், அந்த படத்தோட கன்டென்ட், அப்புறம் அந்த மெசேஜுக்காக கண்டிப்பா தியேட்டர்ல ஒன் ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். தரமான படம் தான். ஸோ அந்த படம் மொழிய பத்தி, நம்ம தமிழ் மொழிய பத்தி உயர்த்தி சொல்லியிருக்காங்க. ஸோ "மெல்ல தமிழினி வாழும்" அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல சிறப்பான ஒரு விஷயம். அது இல்லாம மற்ற மொழிகளையும் உயர்த்தி பிடிச்சிருக்காங்க. ஒரு மொழிய உயர்த்தி இன்னொரு மொழிய தாழ்த்துற மாரி இல்ல. ஹிந்தி கூட "ஹிந்தி வாழ்கன்னு" கூட சொல்ற அளவுல சீன்ஸ் எல்லாம் இருக்கு. தெலுங்கு, கன்னடா எல்லா மொழிய சேர்ந்தவங்களும் இந்த தமிழ வந்து காக்கணும்னு சொல்லி ஹிந்தி திணிப்புக்கு எதிரா தான் போராடுனாங்களே தவிர, ஹிந்தி வரக்கூடாதுன்னு சொல்லலன்னு படத்துல ஒரு டயலாகே வரும். "ஹிந்திக்காரங்களுக்கு எதிராங்களும் நாங்க இல்ல" அப்படின்னு சொல்லி டயலாக் வரும். ஸோ தேவைக்கு நம்ம எல்லா மொழிகளையும் கத்துக்கணும். அது திணிக்கக்கூடாது. அந்தந்த பிராந்திய மொழியும் நமக்கு ஆட்சி மொழியில இருக்கணும். அந்த மாநில உரிமைகள் பறிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. ஸோ எல்லா மொழியும் உயர்த்தி பிடிச்சிருக்காங்க, ஹிந்தி உட்பட. ஸோ திரும்ப தான் ஒரு விஷயம் படத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் எல்லா மொழியும் நம்ம இந்தியாவுக்கு கலந்து வேற்றுமையில் ஒற்றுமையான நாடு இந்தியா. அப்படின்ற கருத்தை சொல்லி நல்ல ஒரு படமா குடுத்துருக்காங்க. பிரீச்சி மோட் இல்லாம நல்ல ஒரு அந்த ஒரு காலகட்டத்த கண் முன்னாடி முன்னிறுத்துனாங்க. அது இல்லாம அந்த காலகட்டம் எப்படி இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆவணப்படம் மாரியா இருக்கும். பிரீச்சிங் மோட் இல்லாம சொன்னதுக்காக மொத்த குழு பாராட்டுகள். நம்மளோட வெர்டிக்ட் ஒன் டைம் தியேட்டர்ல வாட்சபிள் தான். இந்த பொங்கலை கொண்டாடுறதுக்கு ஒரு தரமான படம் தான் இது. எந்த விதத்திலும் குறைய சொல்ல முடியாத அளவுக்கு ஓரளவுக்கு எனக்கு ஓகேயான படம் தான். ஸோ உங்களுக்கு படம் பார்த்துருந்தீங்கன்னா, பிடிச்சிருந்ததுன்னா உங்க கருத்துக்கள பின்னூட்டங்கள்ல தெரியப்படுத்துங்க. ஸோ மொத்த குழுவுக்கும் நம்ம பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கலாம். மற்ற படங்கள் விமர்சனம் ஒண்ணு ஒண்ணா ட்ரை பண்றேன். தெலுங்கு, மலையாள படங்களும். அது இல்லாம ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமோ அந்த படத்தையும் பார்க்க பார்க்க ஆவலா இருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட விமர்சனம். வேற ஒரு ரிவ்யூ, முன்னோட்டம் அல்லது அப்டேட்ல சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். நம்மளோட தமிழ், மலையாளம் 2025 அந்த சிறந்த படங்கள் 10 படங்கள் என்னோட பார்வையில உள்ளது. என்னோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. அத நான் விடுறேன். இதுலயும் கமெண்ட்ல விடுறேன். ஸோ பாருங்க. அதையும் பாருங்க. எந்த படங்கள் பிடிச்சிருக்கோ பார்த்துட்டு உங்க கமெண்ட்ட தெரியப்படுத்துங்க. வேற திரையரங்கம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.